நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உரிய இவிஎம் மிஷின்கள், விவிபேட் உட்பட தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மிஷின்கள்லாம் தனியாக நம்முடைய அரசு பொறியியல் கல்லூரியில் ஒரு பகுதியில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு திறந்தோறும் எங்கள் சார்பாக பாதுகாப்புக்காக ஆட்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று வந்ததனுடைய நோக்கம், ஏற்கனவே நம்முடைய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடம் காலையிலே, அதனுடைய திங்களமை காலையிலே நம்ம ஏஜென்ட்கள் எல்லாம் உள்ள கூட்டிட்டு போனோம். அது எப்படி இருக்கு, எந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போனோம், அந்த விவரம் தெரிஞ்சுக்கிடக்காக தான் வந்தோம். அதே போல நம்ம அனுப்பின அந்த பாதுகாப்பு பணிக்கு வந்த பையன் இருக்கிறானான்னு பார்த்துக்கிட்டோம். அவனும் இருக்கிறான். முதல்ல பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகின்ற அந்த வாய்ப்பை தந்ததற்கு மாண்புமிகு முதல்வருக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இரவு பகலாக உழைத்தவர்கள், கடுமையான உழைப்பு உழைத்தார்கள். அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய கூட்டணி கட்சி தோழர்கள், காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் தோழர்கள், முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய 4 அமைப்புகள் உட்பட 23 கூட்டணி கட்சி தோழர்களும் மிகச்சிறப்பாக சட்டமன்ற தேர்தலிலே பணியாற்றினார்கள். விருப்பு வெறுப்பின்றி மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்ற ஒத்த நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சி தோழர்களும் இரவு பகலாக அயராது உழைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாக நான் நன்றியை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வருக்கும் நம்முடைய கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நெஞ்சார மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தருவதற்கு அவர்களுடைய உழைப்பு தான் காரணம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய 5 ஆண்டு சாதனை மிக கடுமையாக இல்லத்தரசிகளுடைய 8000 ரூபாய் கூப்பன் வரைக்கும் மக்களை மிக சிறப்பாக மக்களுக்கு நல திட்டங்கள் தான் மாண்புமிகு முதல்வரை மீண்டும் முதல்வராக்க மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். பரபரப்பான கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பரபரப்பான கருத்து கணிப்பு முடிவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வருது. சபாநாயகரோட பார்வை எங்களில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நம்ம உள்ளங்கையில் இருக்க புண்ணுக்கு கண்ணாடி வச்சா பார்க்கணும் இல்லை. அதனால கடந்த 5 ஆண்டு காலம் மாண்புமிகு முதல்வருடைய பணி மீண்டும் முதல்வர் நாற்காலியில் மாண்புமிகு முதல்வரை அமர வைக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதே அவருடைய பணிதான்.